சிந்து வந்து நேத்து டின்னருக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரலேன்னு கேட்க, சாரி மறந்துட்டேன்னு சொன்னதும், என்ன இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்ட? நீ இப்பலாம் என்னை விட்டு எவ்வளோ தள்ளி போறேன்னு தெரியுமா? என்கிட்ட முன்னாடி மாதிரிலாம் பேசக்கூட மாட்ற. நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்ற, மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்ற. ஆனா எனக்கு தெரியும் நீ அடிக்கடி யார்கிட்டயோ ரகசியமா பேசிக்கிட்டு இருக்க. ஏ லூசு, நான் அப்படியெல்லாம் உன்கிட்ட இருந்து எதையும் மறைக்கல. அப்போ உன் ஃபோனை கொடுன்னு கேட்டதும், ராக்கி ஃபோனை கொடுக்காம அமைதியா இருக்க. உனக்கு பிடிக்கலன்னா டைரக்டா என்கிட்டயே சொல்லிரு. இத பாரு, என் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரிஞ்சுதானே உள்ள வந்த. இப்ப நீயும் அதையே பண்ணிக்கிட்டு இருக்க. சும்மா பொசசிவ்னஸ்ன்ற பேரில் கண்டதை உளறிக்கிட்டுன்னு சொன்னதும், வார்த்தையை அளந்து பேசு ராக்கி. ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியமான விஷயமே நம்பிக்கை தான். உன் கூட பழகலாம், நீ என்ன கேரிங்கா பாத்துக்க வேணும் தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்தேன். லூசு மாதிரி பேசாத, நீ கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆயிருக்க. இது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல். இப்ப வந்து என்னாலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன பிடிக்கல, என் கூட இருக்க செம்ம கடுப்பா இருக்குனா தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போயிருன்னு சொன்னதும், அவளும் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போறத அருணா பாத்துட்டு வந்து, ஏன்டா சிந்துகிட்ட அப்படி பேசுன? பின்ன ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியல. போனா போகட்டும் விடுங்க. டேய், அவ ஒன்னும் உன்னை விட்டுட்டு போகணுன்றதுக்காக அப்படி பேசல. நீ கூட இருக்கணுன்றதுக்காக அப்படி பேசுறா. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு, இல்ல லேட்டா தான் ஃபீல் பண்ணுவ. ஒழுங்கா அவகிட்ட போய் பேசுன்னு சொன்னதும் அவனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் சிந்து அழுதுகிட்டு இருக்கும்போது ராக்கி வந்து சாரி கேட்டு, நான் உன்னை காயப்படுத்தணும்னு பேசல. நீ என்ன கேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமேல் இந்த மாதிரி சத்தியமா நடக்காதுன்னு அவளோட பக்கத்துல உட்காந்து, நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன், ஆனா எப்பன்னு மட்டும் கேட்காத. சீக்கிரமே கூட்டிட்டு போறேன்னு கண்ணை தொடச்சு விட்டு, நீ சந்தேகப்பட்டது சரிதான். நான் உனக்கு தெரியாம வேற ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, ரீனா கூடன்னு சொன்னதும், என்னது ரீனாவான்னு ஷாக் ஆகுறா. இங்க பாரு, நான் அவ கூட பேசுறேன்னு தெரிஞ்சா இங்க 1008 பிரச்சனை வரும். இதெல்லாம் உனக்கே தெரியும், அதனாலதான் சொல்லல. அப்புறம் முக்கியமா இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு ஐ லவ் யூ சொல்லி கொஞ்சிட்டு போறான். இங்க திவி சாப்பிட வர அவளுக்கு பிரெட் எடுத்து கொடுத்தா, அவ அதெல்லாம் கண்டுக்காம அவளே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப தேவ் வந்து கண்டிப்பா நாளைக்கு எல்லாருமே சித்தோட மேட்ச பார்க்க போறோம்னு சொல்ல, ஆனா எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் இருக்கு, நான் இப்பதானே சொன்னேன் எல்லாரும் கண்டிப்பா போகணும்னு. அவன் மேட்ச் முடிஞ்சதும் வெளியே போய் சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வரோம்னு சொல்றாரு. இங்க நம்ம பசங்க பேஷண்ட் பக்கத்துல யாருமே வரலன்றதுனால நம்ம பிளான் ஒர்க் ஆகாது போல இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, மானசா வந்து அப்டேட் இருக்கான்னு கேட்க, இப்ப வர எதுவும் நடக்கல. எனக்கு நம்ம யாருக்கு வெயிட் பண்றோமோ அவங்களுக்கு நம்ம வெயிட் பண்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஸை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போதைக்கு இந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்றது தான் சேஃபா இருக்கும்னு சொல்ல, மானசாவும் சரி டிஸ்சார்ஜ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இங்க அனு மும்பைக்கு போயிட்டு வந்துட்டா போல. அப்படி போயிருக்கும்போது அங்க ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்து விஜய்க்கு பிரசன்ட் பண்றா. அவனும் அதை வச்சு பார்த்து இது சூப்பரா இருக்கு, இதை போட்டா ஒரு 5 வயசு குறையும்லன்னு சொல்றான். விஜய்க்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா ரீனாவுக்கும் தாத்தாவுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறா. விஜயும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு காஃபி போட்டு கொடுத்து, உங்க அம்மா அப்பாலாம் எங்க இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு சொன்னதும் இதை கேட்டு விஜயும் ஃபீல் பண்ணி சாரி கேட்கிறான். அவளும் பரவாயில்ல இருக்கட்டும்னு, எனக்கு உங்க ஃபேமிலியை பார்க்கும்போது என்னோட ஃபேமிலியை பார்க்குற மாதிரியே தோணும். நான் எப்பவுமே எங்கேயாவது வெளியே போனா இந்த மாதிரி என் ஃபேமிலிக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். என்னன்னு தெரியல, உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் போல தோணுச்சு, அதான் சும்மா சர்ப்ரைஸ் பண்ணேன்னு சொல்ல, இதுவும் உங்களோட ஃபேமிலி தான், நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம், ஏன் எங்க கூடயே இருக்கலாம்னு நைஸா பிட்ட போறாரு. அப்ப அனுவும் ரீனாவோட அம்மா இறந்துட்டாங்களான்னு கேட்க, அது ஒரு பெரிய கதை, அதை பத்தி லேசில் என்னால சொல்ல முடியாது. அதுக்கான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன்னு சொல்றாரு. அனுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லுங்கன்னு சொல்றா. இங்க திவியோட ஸ்கூல்ல இருந்து தேவுக்கு கால் பண்ணி, ஏன் இன்னைக்கு திவி ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்க, என்ன மேம் சொல்றீங்க, காலையில பஸ்ல தான் கிளம்பி வந்தா. இல்ல சார், அவ கிளாஸ் ரூம்ல இல்ல, நான் வேணும்னா ஸ்கூல்ல தேடி பார்க்க சொல்றேன்னு சொன்னதும், சரி நான் உடனே ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ரதிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, அவங்களும் வேகமா ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்புறம் வேகமா வந்து ஸ்கூலுக்கு வந்த பொண்ணு எப்படி மிஸ் ஆவான்னு கத்திக்கிட்டு இருக்க, உங்க பொண்ணு காலையில ஸ்கூல் பஸ்லயே ஏறல, வேணும்னா உங்க பையன்கிட்ட கேளுங்கன்னு சித்த வர சொல்ல, அவன் வந்ததுமே என்னாச்சுன்னு கேட்டா, அக்கா காலையில பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரும்போது ஒரு ஃப்ரெண்டு கூட நான் போறேன்னு சொன்னதா சொல்றான். யார் அந்த ஃப்ரெண்டுன்னு கேட்கும்போது, அவளோட கிளாஸ்ல எல்லாருமே வந்திருக்காங்க, அவளுக்கு வெளியே யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா, கொஞ்ச நாளா திவியோட ஆக்டிவிட்டியும் சரியில்லைன்னு சொல்ல, அவளுக்கு வெளியில யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்ல, அவளுக்கு பிரச்சனை இருக்கு, அது என்னாலதானும் எனக்கு தெரியும், ஆனா இதுக்கும் என் மேல பழி போட பாக்குறீங்களா? மேம், நாங்க ஒன்றும் உங்க மேல பழி போடல, அதே சமயம் ஸ்கூல்ல தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் போய் போலீஸ்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்பதான் அவளை தேட முடியும்னு சொல்றாங்க. தேவும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம்னு கூப்பிட, ரதி என்னாலதான் எல்லாமேன்னு ரொம்ப அழுகுறாங்க. ரதி ரொம்ப கஷ்டப்படுறத திவியோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து, அவ எங்கேயோ பஸ்ல போறேன்னு சொன்னான், ஆனா எங்க போறான்னு தெரியாதுன்னு அப்பாவோட கார்டு டீட்டெயில் வாங்கி டிக்கெட் புக் பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்றா. உங்ககிட்ட எங்க போறேன் இல்ல வேற எதுவும் சொன்னாலாமான்னு கேட்க, அவளுக்கு ஸ்கூலுக்கு வரவும் பிடிக்கல, வீட்டுல இருக்கவும் பிடிக்கல, என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்னு ரொம்ப அழுதா. அவ இதை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு நேரம் சொல்லல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சாரி கேட்கிறா. அப்புறம் 2 பேருமே கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஆனா எங்க தேடியுமே திவி கிடைக்கலன்னதும் அவ்வளவுதான், திவி என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டா, எல்லாமே என்னாலதான், நான் பண்ண தப்புக்கு என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டான்னு ரொம்ப அழுகிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.